கோவையில் பாஸ்போர்ட் விசாரணைக்காக லஞ்சம் கேட்ட காவலர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், விரிவான விவரங்கள். வணக்கம். அதாவது கோவை செட்டிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இவர் தனக்கும் தனது மனைவிக்குமாக சேர்த்து பாஸ்போர்ட்டிற்காக விண்ணப்பித்திருக்கிறார். இந்த பாஸ்போர்ட் விண்ணப்பித்த நிலையில வழக்கமாக காவல் நிலையத்தில் வைத்து காவல்துறையினரால் கள ஆய்வானது நடத்தப்பட வேண்டும். அந்த கள ஆய்விற்காக இந்த பாஸ்போர்ட்டான விண்ணப்பம் கோவை செட்டிபாளையம் காவல் நிலையத்திற்கு வந்துள்ளது. அங்கு பாஸ்போர்ட் பிரிவில் காவலராக பணியாற்றக்கூடிய ரமேஷ் என்பவர் இன்று காலை கிருஷ்ணமூர்த்தியை அழைத்து 2 பேருக்குமான பாஸ்போர்ட் வழங்குவதற்கு கள ஆய்வு நடத்துவதற்காக தலா 500 ரூபாய் என 1000 ரூபாய் லஞ்ச பணம் கேட்டிருக்கிறார். இது தொடர்பாக கிருஷ்ணமூர்த்தி உடனடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தகவல் அளிக்கிறார். தகவலின் பேரில் அவரிடம் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரிடம் ரசாயனம் தடவிய 500 ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அந்த ரூபாய் நோட்டுகளை காவலர் ரமேஷிடம் வழங்குமாறு அறிவுறுத்துகிறார்கள். இதன் பேரில் இன்று பிற்பகலில் காவல் நிலையம் சென்ற கிருஷ்ணமூர்த்தி காவலர் ரமேஷிடம் அந்த ரசாயனம் தடவிய 500 ரூபாய் நோட்டுகளை வழங்கிய போது அங்கு மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக ரமேஷை கைது செய்து அவரிடம் இருந்த அந்த 1000 ரூபாயை பறிமுதல் செய்கிறார்கள். பறிமுதல் செய்த நிலையில அவரை அந்த காவல் நிலையத்திலேயே வைத்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவரை தற்போது கைது செய்திருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதல் கண்காணிப்பாளரான திவ்யா தலைமையிலான போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணையானது நடத்தி வருகிறார்கள். இவர் இன்றுதான் இந்த லஞ்ச பணம் வாங்கினாரா அல்லது தொடர்ந்து இதுபோன்று பாஸ்போர்ட்டிற்காக விண்ணப்பிப்பவர்களிடம் லஞ்சமானது தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறதா என்பது தொடர்பான விசாரணை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விசாரணையின் காரணமாக செட்டிபாளையம் காவல் நிலையத்தில் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதே போன்று செட்டிபாளையம் காவல் நிலையத்தில் வேறு காவலர்கள் யாராவது லஞ்சம் பெறுகிறார்கள் என்ற அடிப்படையில் இந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.